இந்த மாடு மேய்க்கும் சிறுவனுக்கு மட்டுமல்ல, தான் படிக்க வேண்டும் என்ற இயக்கம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கே இருக்கிறது. அடுத்த வாதியார் வர வரைக்கும் பள்ளிக்கூடம் ஒழுங்கா வரணும், புரியுதா? பள்ளிக்கூடத்து வாத்தியார் கிளம்பி போயிட்டார் போல இருக்கு. அம்பிட்டு தான் இந்த ஊரில் எவன்டா தங்குவான்? மிட்டாய் 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 உனக்கு முட்டாய் வேணாமா? ஆமா, இன்னைக்கு வாத்தியார் வரலையா? ஆமா தாத்தா, அவருக்கு ஊர் பிடிக்கல, அப்பவே கிளம்பி போயிட்டாரு. நான் போய் சொல்லல வாத்தியாருக்கு ஊர் பிடிக்கலன்னு கிளம்பி போயிட்டாருன்னு. நான் சொல்றேன் பாரு, இந்த ஊர்ல எவனும் தங்கி பாடம் நடத்த மாட்டான். இவனுங்க தலையில எல்லாம் மாடு மேய்க்கணும் தான் எழுதியிருக்கு. என்னடா பசங்களா, வாத்தியார் கிளம்பி போயிட்டாரா? ஆமாங்க ஐயா. இவனுங்க தலையெழுத்து, ஒரு வாத்தியாரும் தங்கி பாடம் சொல்லி கொடுக்க மாட்டான். டவுனுக்கு தான் போறேன், டிஓ கிட்ட சொல்லி ஒரு வாத்தியார் அனுப்பி வைக்க சொல்றேன். டேய், அந்த போர்டு எடுத்து உள்ள வைங்கடா. ஆமா, எவன் வருவான்? இந்த ஊர்ல டிவி சினிமா எதுவுமே கிடையாதா?
பொழுதுபோக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தான் வாத்தியார்ட்ட பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டாரியா இவரு? மிட்டாய் தாத்தா வந்துட்டாரா, போய் மிட்டாய் வாங்கிக்கங்க. பசங்களா, இன்னைக்கு வாத்தியார் என்ன பாடம் சொல்லி கொடுத்தாரு? அவர் எங்க பாடம் சொல்லி கொடுத்தாரு? உங்க ஊர்ல டிவி இருக்கா, சினிமா இருக்கான்னு கேக்குறாரு. இவரும் தங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன வாத்தியார் இல்லை போல இருக்கு? அதான் நேற்றுக்கே சொன்னேன் தாத்தா, வாத்தியார் கிளம்பி போயிட்டாருன்னு. டிவோட சொல்லி வாத்தியாரை கூட்டிட்டு வரேன்னு நாட்டாம காலையிலே கிளம்பி போயிட்டாரு. டேய், நாட்டம்மாக்காரர் ஐயா வராரு. இன்னைக்கும் வாத்தியார் வரமாட்டாரா? ஒரு வாத்தியார் வரேன்னு சொன்னாரு, டிஓ நம்ம ஊர் பேர் சொன்னதும் வரமாட்டான்ட்டார். என்ன பண்றது? ஒன்னும் பயப்படாதீங்க, நாளைக்கு ஒரு வாத்தியாரை கொண்டு வர நிறுத்துறோம் பாரு. பசங்களா, அந்த போர்டு எடுத்து உள்ள வைங்க, சரியா? இந்த ஊருக்கு சொல்லி தரும் எவன்டா வருவான்? ஏன்பா, உங்கள எல்லாம் 2-3 பேர் படிச்சிருக்கீங்களே, இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? அட போ தாத்தா, இதுக்கெல்லாம் படிச்சு கலெக்டர் வேலைக்கா போகுது. ஏன் தாத்தா நீ தான் பாடம் சொல்லி தருது? மிட்டாய் விடுத்த மாதிரி இருக்கும், பாடம் சொல்லி தந்த மாதிரி இருக்கும். 2 in 1. அவரு எங்க படிச்சாரு? படிச்சிருந்தா மிட்டாய் பிட்ட தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறாரு. ஏன் தாத்தா, முதியோர் கல்வி தான் இருக்குல்ல, சேர்ந்து படிக்கலாம்ல. பசங்க படிக்கவே வாத்தியாரா காணோம், இதுல இவருக்கு வர வாத்தியாரா? ஏன்டா நாட்டாமி இம்சை பண்றீங்க?
வண்ணா மீனா எல்லாம் படிச்சிட்டிங்களாடா? நாளைக்கு காங்காச்சா சொல்லித்தரேன் என்ன? வாங்கப்பா, எல்லாருக்கும் மிட்டாய் தரேன். வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க வாங்க வாங்க. பசங்களா, டவுனுக்கு போகிறேன். டிஓ கிட்ட சொல்லி ஒரு புது வாதியாரை அனுப்ப சொல்கிறேன். சரியா? ஐயா, ஒரு விஷயம். டவுன் டிஓ கிட்ட வாத்தியார் யாரும் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏன் தாத்தா? நான் டவுன் பள்ளிக்கூடத்தில் போய் ஏதோ எழுத படிக்க கற்றுக்கிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் அவங்க நல்லா படித்து டவுனுக்கு போய் படிச்சுக்குவாங்க. எல்லாம் ஆண்டவன் செயல். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். மிட்டாய் விற்கும் இந்த உங்களுக்கு இந்த ஊர் பிள்ளைங்களும் நக்கிற எங்களுக்கு இல்லாமல் போச்சு தாத்தா. எங்களை மன்னிச்சிருங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல தம்பி. இங்கே மட்டுமல்ல, இனி எங்கேயும் யாரும் வெட்டியாக பொழுதை கழிக்க மாட்டார்கள் என்று நம்புவோம். கொட்டு முரசே அன்பென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே, வெற்றி எட்டு திக்கு எட்ட கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே.
வளர்த்திட வேண்டும். மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் பயிற்றி பல கல்வி தந்து பாறை உயர்த்திட வேண்டும். இந்த பாறை உயர்த்திட வேண்டும். பாறை உயர்த்திட வேண்டும். இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இந்த பாறை உயர்த்திட வேண்டும்.